வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்காய் புளிக்கூட்டு பண்ண போறோம். அதுக்கப்புறம் புடலங்காய் தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பூசணிக்காய் புளிக்கூட்டுக்கு ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு பெருங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அப்புறம் பூசணிக்காயும் போட்டு வேக வச்சாச்சு. நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இங்க இப்போ இது கூடவே என்ன பண்ணலாம்னா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி இருந்தா போதும். நீர்க்க நிறைய தேவையில்லை. நீர்க்க புளி விட்டுருவோம். இப்போ இந்த புளி தண்ணியும் கொதிக்கட்டும். தேவையான உப்பையும் போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தனியா நல்லா ஒரு டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா தீயாமல் வறுத்துக்கணும். இது கூடவே நல்லா ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும். வறுத்தது நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்தது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம புடலங்காய் கறி தான் பண்ண போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருத்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஊர்னதுனால நல்லா வெந்துடும். அதனால இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற புடலங்காயும் சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வேகணும் இல்லையா, ஸோ அதுக்காக சேர்த்து விட்டுப்போம். விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஆமாம், சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். அது வெந்துருக்கும், வேகட்டும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், டெய்லி நித்தம் டே டு டே லைஃப்பில் நான் என்ன சமைக்கிறேனோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக நான் எதுவுமே பண்ணலை. இப்பயும் பாருங்கள், பூசணிக்காய் புளிக்கூட்டு எல்லாரும் பண்ணுறதா. ஸோ டெய்லி என்ன பண்ணுறேனோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம பூசணிக்காய் புளிக்கூட்டை முடிச்சிருவோம். இது வறுத்தது நல்லா ஆறி எடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நாம புளிக்கூட்டுக்கு வறுத்தது நல்லா ஆறி அரைச்சாச்சு. இதை அரைச்ச விழுத சேர்த்துருவோம். கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இதை நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்ச விழுத சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் இழுப்பக்கரண்டியில எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். நான் ஆமா தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு, அவ்வளோதான். உங்களுடைய பூசணிக்காய் புளிக்கூட்டு ரெடி. இந்த பக்கம் பாருங்க, புடலங்காய் வெந்துட்டான்னு பார்த்துடலாம். நாம பார்த்தாலே தெரியும், பருப்பும் புடலங்காயும் ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்துடுத்து. பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இப்போ புடலங்காய் கறி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுத்து. ஸோ இதுலேயே தேங்காய் சேர்த்துருவோம். இது கூடவே எப்பயும் போல கொஞ்சம் பெருங்காய பொடி. நம்மளுடைய புடலங்காய் தேங்காய் போட்ட கறியும் ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பூசணிக்காய் புளிக்கூட்டு, அதுக்கப்புறம் புடலங்காய் தேங்காய் போட்ட கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இந்த மாதிரி பூசணிக்காய் புளிக்கூட்டு ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயும் சொல்ற மாதிரி நல்ல சுடசாதத்துல நெய்யை விட்டு பிரசி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த புடலங்காய் கறியுமே நல்ல சுடசாதத்துல நெய் விட்டு பிரசி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.